ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சேமியா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது கிச்சடிக்கு தேவையான தண்ணி, அதாவது 1.5 கிளாஸ் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நான் 1 பேக்கெட் அளவுக்கு அணில் சேமியா சேர்த்துருக்கேன், சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு. ஃபைனலாக கார்னிஷிங்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபைனலாக நம்ம சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த சேமியா கிச்சடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம OSM ஹோம் செஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you guys.